இன்றைய தினம் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது யோவான் 9வது அதிகாரம் 1-7. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். சரி, இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்றுண்டாகி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி எப்படி திரும்பி வந்தான்? பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்ப இங்க யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா, இயேசுவும் அவர் சீஷர்களும் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஒரு மனிதனை பார்க்கிறாங்க. அந்த மனிதன் யார் அப்படின்னா, பிறவியிலேயே குருடன் சொல்லப்படல. என்ன மாதிரி குருடன்? பிறவியிலேயே குருடன். பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்குமே மெடிக்கல்ல போனா இந்த மாதிரி காரியங்கள் நீங்க ஒரு ஐ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, இது எப்போ உங்களுக்கு நேர்ந்துச்சு? சில பேருக்கு பிறவிலேயே சூம்பின கையோடு பிறப்பாங்க. சில பேருக்கு நடுவில் ஏதாவது சுகவீனம் வரும் பொழுது அப்படி ஆயிருக்கும். அப்ப நடுவில் ஆகும் பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு ஹோப் அப்படின்னா, அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப். அதனாலதான் டாக்டருக்கு முதல் கேள்வி, இது எப்போத்துலேருந்து உங்களுக்கு இருக்குது? இது பிறவிலேருந்தே இருக்குதா, நீங்க நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட் மூலியமா ஏதாவது வந்ததா அப்படின்றத அவங்க கேட்கிற காரியம். அதனாலதான் நமக்கு இங்க வேதத்துல அதை தெளிவாய் முதல் வசனத்துல என்ன போட்டிருக்கு? பிறவிலேயே குருடனாய் பிறந்த ஒரு மனிதன். இப்ப இங்க மனிதன் சொல்லும் போது அவன் ஒரு பெரிய ஆளா ஆயிருக்கணும். அவனுக்கு 25 வயசோ 30 வயசோ 35 வயசு நமக்கு தெரியாது. அப்போ பிறவி குருடன் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வருகிறான். அப்ப இந்த சம்பவத்துல பலவிதமான காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா சில காரியங்களை நம்ம அதை புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு வைக்க போகிறேன். இதை வெவ்வேறு வகையில இதை ஆராய்ந்து பார்க்க முடியும். இங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இங்க என்ன நடந்திருக்குது? ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. என்ன மாதிரி அற்புதம் நடந்திருக்கிறது? ஒரு பிறவி குருடன் பார்வை அடைந்திருக்கிறான். ஒரு பிறவி குருடன் என்ன இருக்கிறான்? பார்வை அடைந்திருக்கிறான். நம்ம வாழ்நாள்ல நம்ம இதுவரையிலும் இதை நாம பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு குருடன் பார்வை அடைகிறான் அப்படின்னு சொன்ன உங்ககிட்ட நியூஸ் வரும்போது, இந்த மனுஷனுக்கு பார்வை வந்துருச்சுன்னு உங்ககிட்ட நியூஸ் வரும்பொழுது முதல் வார்த்தை நம்மளிடத்துல சிந்தை என்ன வரும் அப்படின்னா, எந்த டாக்டரை பார்த்தீங்க, எங்க அந்த ஆபரேஷன் நடந்துச்சு, அப்படிதானே வரும். அப்ப பார்வை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது நம்ம பேசி கொண்டிருக்கிறது 2000 வருடங்களுக்கு முன்பாக. அப்ப பைபிளை படிக்கும் பொழுது நாம இங்க இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நம்ம சிந்தையும் எங்க கொண்டு போகணும்? 2000 வருடங்களுக்கு முன்பாக கொண்டு போகணும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்துக்கு நம்ம போகும்போது இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம வாழ்நாள்ல இப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம யாரும் கண்டிருக்க மாட்டோம். கண்டிருக்கவே மாட்டோம். என்னது அப்படின்னா, ஒரு பிறவி குருடன் அங்கே பார்வை அடைகிறான். பிறவி குருடன் பார்வை அடைகிறான். அப்ப அங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிதான கேள்வி, அங்கே அவர்களுக்கு அந்த பதில் கிடைக்கிறது. என்ன பதில் கிடைக்கிறது அப்படின்னா,
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தேவை, ஒரு தீங்கு, ஒரு 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 பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம சிந்தையில இன்னைக்கு வருகிற காரியம் என்ன? இது இவன் செய்த குத்தமா, இது இவர்களுடைய பெற்றோர்கள் செய்த குத்தமா? ஏன் என் வாழ்க்கையில இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சில வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிறது உண்மைதான். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் சில பிரச்சனைகள் அவர்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது உண்மைதான். அப்ப எதற்காக சொல்லுகிறேன்? இப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது அங்கே அநேக கிறிஸ்தவர்களே சில முடிவுக்கு வந்துகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரே போர்ட்ல போட்டுருவாங்க. எப்படி போட்டுருவாங்க? அதுக்கு தான் பிரதர் கர்த்தரை பிடிக்கணும். இவங்க பையன் போய் பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பான். இவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் ஊழியம் பண்ணுறோம், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோம், அதனால எப்படி இருக்கிறோம்? நாங்கள் நல்லா இருக்கிறோம். அவங்களுக்கு அப்படி இருக்குது. ஏன்? அவர் ஒரு நாள் சபைக்கு வரல, அதனால என்ன ஆயிடுச்சு? இவர் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது இவர் செய்த குத்தமோ அது அவருடைய பெற்றோர்கள் செய்த குத்தமோ. இன்னைக்கு சபைகளுக்கு வருவதை நிறைய பேர் தவிர்க்கிறதுக்கு காரணம், கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த சபைக்கு போனேன், எனக்கு இது மாதிரிலாம் நடந்துச்சு. ஒரு நாட்களில் வரைமுறை இல்லாமல் பேசுறது இன்னொருத்தரை குறித்து. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த சகோதரன், இந்த ஒரு மனிதன் பிறவி குருடனாய் இருக்கிறான். பிறவி குருடனாய் இருக்கும்போது இயேசு அவனுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார். அவனுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார். வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுடைய அவர் துப்பி உமிழ்ந்து அங்க சேற்றை உண்டாக்கி அவனுடைய கண்ணுல அவர் பூசி என்ன பண்றாரு? நீ போய் சீலோவும் குளத்துல கழுவு என்றார். சீலோவும் குளத்துல கழுவு என்றார். அப்ப அவன் என்ன செய்கிறான்? அவன் அப்படியே செய்தான். அப்படியே செய்து எப்படி வந்தானா? அவன் திரும்பி வரும் பொழுது பார்வை அடைந்தனாய் திரும்பி வந்தான். இங்க ரெண்டு விஷயம் இருக்குது. பார்வை அடைந்ததை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரகசியத்தை நீங்க மறந்துட்டு இருப்பீங்க, இந்த ரகசியத்தை விட்டுடுவீங்க. இந்த அற்புதத்தை நீங்க படிக்கும் பொழுது இந்த அற்புதம் என் வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வசனத்தை சீராய் புரிந்து கொள்ள நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மைண்டை இதுல வைக்கணும். அப்ப ஆண்டவர் இங்கே இப்படிப்பட்ட அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்காது. ஏன்னா இந்த அற்புதம் நடக்கும் பொழுது எல்லா அற்புதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளக்கூடாது, அந்த அற்புதத்திற்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில ஒருத்தருக்கு அற்புதம் நடக்குது, ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கலைன்ற நம்ம அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்ப்போம். பிறவி குருடன் அங்க பார்வை அடைகிறான்னா அங்க இயேசு கிறிஸ்து சுகம் பண்ணி கொடுத்துட்டாருங்க அப்படின்னு சொல்றது அறக்குறையா அதை புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்ப நான் கேட்பேன் கேள்வி, ஏன் இயேசு கிறிஸ்து மற்றவங்களுக்கெல்லாம் அங்க அற்புதத்தை செய்யல? இயேசு வந்த பொழுது எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களும் சுகம் அடைந்தார்கள். இருக்கா பைபிள்ல? இருக்கா? என்ன இருக்கு பைபிள்ல? ஏன் தனித்தனியா ஒவ்வொன்னா இயேசு அநேகர் தொட்டிருப்பாங்களா இல்லையா? அவர் மார்பிலேயே சாய்ந்தெல்லாம் இருந்தாங்க, அவரை போட்டு கட்டி தவழ்னாங்க, பண்ணாங்களா இல்லையா? ஆனா அங்க ஒரே ஒரு சகோதரிக்கு மட்டும் சுகம் நடக்குது, உண்மையா இல்லையா? அப்போ இயேசு தொட்டவங்க எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான ஆளுங்களா? கிடையாது. இயேசு பிறந்த உடனே, இயேசு அங்க வந்த உடனே எருசலேம்ல இருந்த எல்லா மனுஷர்களும் அங்க சுகம் பெற்று ஆரோக்கியம் ஆயிட்டாங்களா? சுகவீனமான இல்லாதவங்க இல்லவே இல்லையா? எல்லா குருடருக்கும் பார்வை வந்துருச்சா? இல்லை. அதற்காக தான் இந்த கதைகள்லாம் ஒன்னா எழுதப்பட்டிருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம அதை ஆராய வேண்டும். இன்னைக்கு எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒருத்தர் வாழ்வு அடையிறான், இன்னொருத்தன் எங்க இருக்கிறானோ அங்கே இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்தம் ஒண்ணுமே மாறல. ஏன் மாறல அப்படின்னா, இந்த பிறவி குருடனை போல பிறவி ஆவிக்குரிய குருடனாய் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். வெளியில எல்லாம் நடமாடுறோம், எல்லாம் பண்றோமே தவிர பிறவி ஆவிக்குரிய குருடனாய் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்னை இன்னைக்கு பார்த்தாருன்னா இதே மாதிரி உமிழ்ந்து என் கண்களிலே அதை பூசி என்ன பண்ணுவாரு? ஏன்னா ஒரு குருடனுக்கு என்ன வேணும்?
ஒன்று பார்வை வேணும், இல்லை அப்படின்னா அவனை அப்படியே விட்டுட்டா கூட பரவாயில்ல. சரியா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பிச்சைக்காரர் இருக்கார், அவருக்கு ஒன்று நீங்கள் பிச்சை போட்டிங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார், இல்லை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களை இக்னோர் பண்ணிவிடுவார். சரியா? ஆனால் நீங்கள் அவரை எழுப்பி, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கீங்க, குடும்பத்தில் எத்தனை பேர், உங்கள் பேர் என்ன, ஏன் இப்படி இருக்கிறீங்க, படிச்சிருக்கலாமே, ஏன் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அரை மணி நேரம் பேசிட்டீங்க, பைபிளையும் கையில் கொடுத்துட்டீங்க, கிளம்பிட்டீங்க. இப்போ அவர் வாயிலேருந்து என்ன வரும், என்ன வரும்ன்றதை இங்கே தயவு சொல்றாதீங்க. சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் தான் சொன்னீங்க. வாயிலேருந்து என்ன வரும், என்ன வேணாலும் வரும். அது நியாயமான கோபம் தானே, அது நியாயமான கோபம் தானே. அதே போல இயேசு கிட்ட அந்த சகோதரர் வந்ததாக பைபிள் சொல்லலை, அவர் அங்கே இருக்கிறாருன்னு இருக்குது. நல்லா பார்த்துங்க. சில பேர் அவங்களா வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அப்படி அப்படி வராங்க சில பேர். இங்கே அவர் இருக்கிறான்னு இவர் கேள்விப்பட்டு இவர் அங்கே போய் என்ன பண்றாரு, இங்க என்ன போட்டிருக்கு, இப்போ வசனத்தை படிங்க. இவைகளை சொல்லி 6-7. அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் குளத்திலே கழுவு. இப்ப இது எங்க நடந்துட்டு, 2000 வருஷம் முன்னாடி. இதை விட இன்னொன்னு நடக்குது. அவர் துப்பி என்ன பண்றாரு, புரியுதா இல்லையா? துப்பி என்ன பண்றாரு கண்கள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ பண்ற மாதிரி பண்றாரே தவிர ஆனா என்ன ஆகல, சுகம் வரல, கண்ணு தெரியல. இது இல்லாம என்ன பண்றாரு, இப்ப நீ போய் சீலோ, அவனுக்கு புரியாது, எனக்கு புரியும், ஆனா அதை அவன் புரிந்து கொள்ளணுமே. என்னால் அதை செய்ய முடியாது. அது அவன் நடந்தாதான் சுகமாகணும் அப்படின்னு இருக்குதுன்னா அதை அவனை நடக்க வைக்கிறது யாரு, நடக்க வைக்கிறது யாரு, அவன் மாத்திரம்தான். அப்ப இந்த மாதிரி 4 பேர் வருவாங்க. ஒரு 4 பேருக்கு அதே சிகிச்சையை தான் நான் எழுதி கொடுக்குறேன். அதில் ஒருத்தன் நடந்துட்டு வருவான், சுகம் பெறுகிறான். 3 பேர் என்ன பண்றான், இதெல்லாம் ஒரு டாக்டரா, இவரெல்லாம் ஒரு இதா சொல்லி மறுபடியும் வீட்டுக்கே போய் விடுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எவ்வளவுதான் அது வந்து நமக்கு புரியாமல், நமக்கு அது ஒரு என்ன சொல்றது, பிராக்டிக்கலா இல்லாமல் இருந்தாலும் அதை கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய அற்புதத்தை அந்த கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பிறவி குருடன் பார்வை பெற்றது 2 காம்பினேஷன். என்ன காம்பினேஷன்? அஃப்கோர்ஸ் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவரை சுகப்படுத்தினது உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கே அந்த வல்லமை இருக்குது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. சுகம் அடைவாய் அப்படின்னு சொல்லி அவனை சுகப்படுத்திருக்கலாமே. அப்ப இங்க ஏன் இந்த காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இயேசுக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த 3.5 ஆண்டுகள் இங்கே செய்து கொண்டிருக்கிறது தான் இனிமே வரப்போகிற காலங்காலமா வரப்போகிற சந்ததிகள் என்னை குறித்து அறிந்து கொள்ளுகிற அவர்கள் இதை வைத்துதான் அவங்க புரிந்து கொள்ளணுன்றதுக்காக எல்லாமே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா பண்றாரு. எல்லாமே என்ன பண்றாரு, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்ப ஏன் இந்த மனிதனை மாத்திரம் அங்க போய் கழுவுன்னு சொல்றாருன்னா, அவன் அந்த கழுவ போகும்போது அங்க என்ன நடக்குது, அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அப்ப ஆண்டவருடைய அற்புதம் நடக்கணும்னா ஆண்டவருடைய வல்லமை உண்மைதான், ஆனா அதுல என்னுடைய கீழ்ப்படிதலும் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன அடங்கி இருக்கிறது? என்னுடைய கீழ்ப்படிதலும் அடங்கி இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிதல் இல்லைன்னா என் வாழ்க்கையில அற்புதத்தை என்னால் பார்க்க முடியாது. மற்றவர்களுடைய அற்புதத்தை நான் கேட்டு இருப்பேன், என் வாழ்க்கையில என்ன நடக்காது, அற்புதம் நடக்காது. இதுதான் அன்னைக்கும் நடந்திருக்கும். அன்னைக்கு அங்க நிறைய காரியங்கள் இருந்திருக்கும். நிறைய குருடர்கள் இருந்திருப்பாங்க, செவிடர் இருந்திருப்பாங்க, சூம்பினவர்கள் இருந்திருப்பாங்க. சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, சிலர் சுகம் பெறுகிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அங்க யார் கீழ்ப்படுகிறானோ அவன் வாழ்க்கையை சீலோவம் நதிக்கு என்ன சீலோவம் குளத்துல போய் கழுவுன்றாரு. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம் அவரு, என்ன பண்ணிருக்கலாம், அப்படியே வீட்டுக்கு போய்
இதில் வேற சேர்த்த வேற மாட்டி விட்டார். ஏன் நான் உங்களுக்கு நல்லா தெரியணும், நீங்களும் நானும் இன்னைக்கு இயேசுவை பார்க்கிற இயேசு வேற, அந்த குருடன் இயேசுவை பார்த்தது வேற. நீங்களும் நானும் இயேசுவை ரட்சகர்னு சொல்லி நமக்கு 2000 வருஷம் வரலாறு, வேத வசனங்கள், ஆவியானவர் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வெளிச்சம் வேற. அந்த குருடனுக்கு கீழ்ப்படிதல் மாத்திரம்தான் அவனுடைய அஸ்திபாரம். எவன் கீழ்ப்படுகிறானோ, எவன் கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அவன் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்று கொள்ளுகிறான். அப்ப இன்னைக்குடைய செய்தியுடைய மூலக்கரு என்ன? கீழ்ப்படிதல். என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலை நம்ம ஏதோ கீழ்ப்படிதல்லாம் இவர் இதை செய்யலைன்னா தண்டிப்பார் நினைக்கிறோம். அல்ல, கீழ்ப்படிதலிலே உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற அநேக அற்புதங்களும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதங்களை நீங்கள் காணலை, உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட அற்புதங்களை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களிடத்துல என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. நீங்கள் இன்னும் சீலோகம் குளத்தின் பக்கம் போகவே இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து உங்களை சீலோகம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி அனுப்பிச்சு பல ஆண்டுகள் ஆகுது. ஆனால் நீங்கள் இன்னும் சந்தேகத்தோடு, முரட்டாட்டத்தோடு எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே நின்று கொண்டிருக்கிறீங்க. ஏன் நின்று கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சீலோகம் குளத்தில் போகிறது உங்களுக்கு பிடிக்கலை. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் சீலோகம் குளத்துக்கு போகிறதுக்கு எப்படி போயிருப்பான்? சீலோகம் குளத்துக்கு போகும்போது அவன் ஒரு குருடனா போயிருப்பான். உங்க கஷ்டங்கள் நீங்கட்டும், அப்புறம் ஆண்டவர் கீழ்ப்படுகிறேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அங்கதான் பிரச்சனை வருது. அப்ப அவனுடைய இயலாமையில, அவனுடைய குருட்டுத்தனத்திலேயே அவன் ஆண்டவரை கீழ்ப்படிந்திருக்கிறான். அதுதான் இந்த ரகசியம். இங்க உங்கள் வாழ்க்கை பாரம் இருக்கும் பொழுது, உங்கள் சந்திக்கப்படாமல் உங்க பிரச்சனையா இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா அப்படின்றதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா அந்த கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? அற்புதம் வரும். அல்லேலூயா. முதல்ல என்ன வரணும்? தேவனுடைய வார்த்தை. அடுத்தது என்ன வரணும்? கீழ்ப்படிதல். அப்புறம் தான் என்ன வரணும்? அற்புதம். ஆனா நம்ம சிந்தையில் எப்படி இருக்கு? வார்த்தை கூட வேணாம், ஃபர்ஸ்ட் எனக்கு அற்புதத்தை கொடுத்துருங்க. வாக்கு தத்தம் பிரதர். என்னது? வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா, எனக்கு இன்சூரன்ஸ் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் எழுதி கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரம் சபைக்கு வருவீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை இப்படிதான். ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை குறித்து எதாவது பண்ணுங்கன்னா மனசுல என்ன தெரியுமா இருக்குது? என்ன மாறி இருக்குது? இப்போ இந்த சகோதரனுக்கு எதாவது மாறிச்சா? இன்ஃபேக்ட் இன்னும் கேலி கிண்டலுக்கு ஆயிருப்பான். சேத்தோடு நடந்து போயிருக்கும்போது யோசிச்சு பாருங்க, உங்களை மாதிரி ஆளுங்க அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அவன் சேர்த்து போட்டுன்னு போயிட்டு இருக்கிறான். உனக்கு மாட்டி தடை விட்டாரா? என்ன சொல்லுவாங்க? உனக்கும் தடை விட்டாரா? யார்? அது இயேசு கிறிஸ்து தானே. தேவலையா போச்சு அவருக்கு. ஒரு பிரச்சனைன்னு போனா என்ன பண்றாரு அவரு? அங்க ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார். பிரச்சனைன்னு போனா என்ன பண்றாரு? சேர்த்த பூசி விடுறாருங்க. சேர்த்து பூசுறது மட்டும் அங்கேயே சேர்த்து பூசி அங்கேயே கழுவலாம். அங்க தண்ணி இல்லையா என்ன? அவருக்கு வல்லமையா இல்ல? வார்த்தையில சுகப்படுத்துற, வார்த்தையில அண்ட சராசரங்களை படைத்தவர். சேர்த்து இல்லாம எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி சீலோகம் குலைக்கத்துக்கார போடுறாரு. அதெல்லாம் நான் அப்பவே பார்க்கல. அதனால அவன் இன்னும் அங்கேயே எங்க இருந்திருப்பான்? குருடனா உட்காந்து கொண்டிருப்பான். அப்ப இந்த சகோதரன் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்றான்? தன் வழியிலே அந்த காரியத்திலும் ஏதோ ஒண்ணு அவனை என்ன பண்ணுது? இவர் சொல்லுகிறதை நான் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த வசனத்தில் நமக்கு நேரம் இல்லை, ஃபுல்லா படிக்கணும். இந்த அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்தே அவன் அறிஞ்சு கொள்ளுவான். நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னா யாரை விசுவாசிக்கணும்? இயேசுடைய தேவனுடைய குமாரன். யார் அந்த தேவனுடைய குமாரன்? அப்ப இயேசுவை தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. நான் தான் அவர் அப்படின்னு, நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இது என்ன காண்பிக்குது அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு இயேசுவை குறித்து என்னன்னே தெரியும். அவன் விசுவாசி இல்லை. அப்ப என்ன பண்றான் அவன்கிட்ட? ஆனா ஒன்னே ஒன்று இருந்துச்சு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருந்தது. என்னது அப்படின்னா கீழ்ப்படிதல்.
கீழ்ப்படிதல். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குதோ அவ்வளோ கஷ்டம். அது நம்மளாம் முக்கியமாக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ரத்தத்திலே என்ன கிடையாது, சட்டம்னு ஒன்று வச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். அன்னைக்கு கூட பிரதர் சொன்னார், சொன்னால் செய்ய மாட்டான். எப்படி சொல்லலாம் செய்வானா, சொல்லலாம் செய்ய மாட்டான், சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டான். அதை குழந்தைங்க மாத்திரம் இல்லை, அது நம்மக்கிட்ட இருக்கிறது தான் அங்கே போயிருக்குது. அப்போ இப்படி இருக்கிற நம்ம இதுக்கே கீழ்ப்படியாதவங்க, இதில் புதுசாக நமக்கு ஒரு செய்தி வருது. என்ன வருது, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் அப்படின்னு வந்துட்டோம் மீட்டிங்க்கு. அங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாரு, எல்லாருடைய கண்களிலும் அவர் என்ன பண்ணி விட்டாரு, சேர்த்த பூசி விட்டுட்டு ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு, அந்த குருடனானவன் சுகம் பெற்றது ஆண்டவருடைய வல்லமையில் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருந்தது, அவன்கிட்ட கீழ்ப்படிந்தார். அவன் அப்படியே, மறுபடியும் படிங்க 7வது வசனம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் குளத்திலே நீ கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்றார். சீலோவாம் என்பவனுக்கு அனுப்பப்பட்டவன் என்பான். அப்படியே அவன் போய் பாருங்க, அந்த அப்படியே நீ எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நமக்கு அந்த ஒரு உணர்ச்சி வரணும். தேவ மனுஷர்கள் இந்த வேதத்துல இருக்கிற எல்லா தேவ மனுஷர்களிடத்திலையும் இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் அப்படியே செய்தான். ஆபிரகாம் அப்படியே செய்தான், மோசே அப்படியே செய்தான், தாவீது அப்படியே செய்தான். எப்படியே செய்தான், அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, அப்படியே செய்தான். ஈசாக்கை நீ எனக்கு தர வேண்டும், ஆபிரகாம் அப்படியே செய்தான். மோசேயை பார்த்து இதுதான் வாக்குத்தத்த பூமி, நீ உள்ள போக மாட்ட, நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, உன்னுடைய வேலைக்காரனான அந்த யோசுவாவை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ அவனை பெரியவர்கள் எல்லாம் வரவழைத்து, மூப்பர்களை வரவழைத்து நீ அவனை அபிஷேகம் பண்ணுவாயாக, நீ உன் பிதாக்களோடு நித்திரை அடைவாய். அது நம்ம பாஷையில சொல்லணும்னா என்ன அர்த்தம், உன் முடிவு வந்துருச்சு. 40 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேனே, இந்த ஜனங்கள் என்ன பாடா படுத்தினது, மலை மேலே ஏறி ஏறி ஆண்டவர் உன்னை நான் பார்க்கணுவான்னு நான் அந்த வயசுல, தள்ளாத வயசுல கஷ்டப்பட்டேன்னு இதோ என் கண்களுக்கு தெரிகிறது. என்ன தெரியுது, அந்த வாக்குத்தத்த பூமி என் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எப்படி வருது தெரியுமா, நீ அல்ல, உன் வேலைக்காரனான அந்த யோசுவா போக போறான், நீ இதோட உன்னுடைய வாழ்க்கை முடியுது. எப்படி இருக்கும் அவன் மனசு, எப்படி இருந்திருக்கும் அவனுடைய மனசு? நம்ம அப்படிலாம் நினைச்சு பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு நம்ம வேற மாதிரி ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டோம். நம்மெல்லாம் பைபிளில் வரவே வராது. பைபிளில் மோசேன்னு பேர் வச்சுக்கலாம், ஆனால் அந்த மோசேவுடைய ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படிதல் நம்ம இடத்துல வருமா? நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எனக்கெல்லாம் எப்படி அது 40 வருஷம் அங்கே என்ன தெரியுமா இருக்கு, அடுத்த வசனத்தில் மோசே அப்படியே செய்தான். அல்லேலூயா, மோசே அப்படியே செய்தான். ஒரு வார்த்தை ஆண்டவரத்தில் திரும்பி, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி பண்றீங்களா ஆண்டவரே, ஒரு தடவை நான் காலை வச்சுட்டு அப்புறம் நான் செத்து போறேன் ஆண்டவரே, கேட்டுக்கலாம்ல. கேட்டிருந்தா ஒருவேளை மேபி ஆண்டவர் இறங்கி இருப்பார். யாரோ பாவிக்கெல்லாம் இறங்குறவர் மோசே தனக்கு பிரியமானவன் இறங்க மாட்டாரா? ஆனால் அவங்கெல்லாம் அது பெருசாக நினைக்கல. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அதில் ஒரு நன்மை இருக்கும், நான் செய்வேன். செஞ்சுட்டு போய் ஆண்டவரத்தில் போய் நிற்பாங்களே தவிர, செய்யறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இடத்துல அவங்கெல்லாம் உத்தரவு எதிர்பார்க்கவே. இன்னைக்கு ஈசாக்கை நான் பலி கொடுத்தேன்னா நாளைக்கு ஆண்டவர் எனக்கு இன்னொரு ஈசாக்கை கொடுப்பாருன்ற விசுவாசம் அவனுக்கு இருந்திருக்கு. அதனால்தான் ஈசாக்கை எப்படி என்ன எல்லாம் கேட்கல, எடுத்தான் கத்திய. வேதம் சொல்லுதா இல்லையா? அப்ப அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். தேவ வார்த்தை இடத்துல வரும் பொழுது, சில விஷயங்கள்ல ஆண்டவர்களை கீழ்ப்படிய சொல்லும் பொழுது தயவு செய்து கீழ்ப்படிங்க. ஏன்னா அந்த கீழ்ப்படியத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் கீழ்ப்படிந்த உடனே அவன் பார்வை அடைந்திருக்கிறான். இன்னைக்கு என்னுடைய குருட்டாட்டம் மாறணும், என்னுடைய கவலை மாறணும், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தேவை சந்திக்கப்படணும், என் வாழ்க்கையில இந்த காரியங்கள் மாறணும்னா ஆண்டவர் உங்களை சீலோவாம் குளத்துக்கு அனுப்பி 20 வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்க என்ன பண்ணல, நீங்க கழுவவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை எல்லா நேரமும் நாம நினைக்கிறது போல இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே
நாம புரிந்து கொள்கிறது போல இருக்காது. பல நேரம் அது தேவையில்லாத விஷயமா இருக்கும் நம்ம அறிவுக்கு. இப்போ இந்த குருடனுடைய பார்வையில் பார்த்தோம்னா இந்த சீலோம் குளம் ஏதாவது லாஜிக் இருக்குதா? அதில் லாஜிக் இருக்குதா? இல்லை. அந்த எப்போ எந்த நம்பிக்கையில் போகிறோம்? அவர் சொல்றார், நான் செய்கிறேன். சம்டைம்ஸ் அந்த கீழ்ப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில் அது எனக்கு அசௌகரியமாய் இருக்கும். எல்லா நேரத்தும் கீழ்ப்படுகிறது. இப்போ இங்கே கழுவுறது ஈஸியாக போயிடுச்சு. சம்டைம்ஸ் இப்போ ஆபிரகாமுக்கு சொன்னது போல அது என் வாழ்க்கையில் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு அது ஒரு சௌகரியமாக இல்லாத ஒரு விஷயமாய் இருக்கும். எனக்கு சில காரியங்கள் அது வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிதலில் தான் உங்களுடைய அற்புதம் ஒளிந்திருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை சொல்லி அதோட நான் கடைசி பகுதிக்கு நான் போகிறேன். யோவான் 11:37-44. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார். பாருங்க, ஒரு அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் ஜனங்க அந்த அற்புதத்தை தான் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. அந்த குருடனுடைய கீழ்ப்படிதெல்லாம் அவங்களுக்கு புரியல. அதுதான் நம்ம போதிக்கணும். இப்போ நம்ம அந்த போதிக்கிறோம் அற்புதம். அங்கே இங்க இருக்க ஜனங்களுடைய போக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார். இது எங்க வந்திருக்கு அப்படின்னா, லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இந்த கதை எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இயேசு வருகிறார். இப்ப வரும்போது ஜனங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, குருடனுடைய கண்களை திறந்த தேவன் இவன் மரிக்காமல் வைத்திருக்க கூடாதா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஜனங்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க என்ன வருது? கீழ்ப்படியணும். லாசரு சுகமடைந்தான், லாசரு உயிர் தெழுந்துட்டான் அப்படின்றது உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஏன்னா நம்ம 2000 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க இருந்த ஜனங்களுக்கு இன்னும் லாசரு என்ன ஆகல, இன்னும் உயிர் தெழல, இன்னும் மரித்தவனாதான் இருக்கிறான். இன்னும் அங்க அற்புதம் நடக்கவில்லை. இது எதிர்ந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது உங்களுக்கு விசுவாசம் இல்லை. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் விசுவாசம். அதுதான் கீழ்ப்படிதல். நீங்க நினைக்கிற காரியம் சாதிச்சதுக்கு அப்புறம், உங்க வாழ்க்கையில் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க 1000 செஞ்சாலும் அது கீழ்ப்படிதல் இல்லை, அது நன்றி உள்ளம். அது ஆண்டவருக்கு நன்றி. இப்ப இங்க நீங்க இந்த ஜனங்களுடைய போக்க நீங்க பார்க்கணும். அவனுடைய சகோதரி என்ன சொல்லுது? ஐயோ இயேசுவே நாருமே. கவனிச்சு பார்த்தீங்களா டிஃபரன்ஸ்? அந்த குருடன்னு அதை சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ இயேசுவே எல்லாரும் சிரிப்பாங்களே, ஏய் என்னடா குளத்துல எல்லாம் விழுந்து எழுந்துட்டு இருக்கிற, சிரிப்பாங்களா இல்லையா? நீங்க சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறத எல்லாரும் அப்படிதான் சிரிக்கிறாங்க. அதனாலே நீங்க சம்டைம்ஸ் கீழ்ப்படிய மாட்டீங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்ப அந்த குருடனை பார்த்தும் கிண்டல் பண்ணியிருப்பாங்களா இல்லையா? அவன் அந்த கிண்டலை பார்க்கல, சொன்னவரை பார்த்தான். கிண்டலை பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். சொன்னவர் யாருன்றது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீ கிண்டல் பண்ணு, பண்ணாட்டி போன்னு சொல்லி அவன் பண்ணான். அப்ப இங்க பாருங்க, அதே லாசருடைய சகோதரியே என்ன சொல்றது? 4 நாள் ஆயிடுச்சு. அடுத்தது இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறோம்? ஒட்டி என்ன பண்ணிருக்கிறீங்க? வசனத்தை எடுத்து பைபிள்ல எல்லா இடத்துலயும் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறீங்க. ஆனா நீ விசுவாசித்தால் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். விசுவாசம் என்றது ஒரு உணர்வு கிடையாது. விசுவாசம் என்பது உணர்வு கிடையாது. ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க விசுவாசிக்கிறீங்களா பிரதர்? ஆமா விசுவாசிக்கிறேன், ஆமேன்னு சொல்றது இல்ல. இன்னைக்கு சபையில எப்படி ஆமேன்னு சொன்னீங்கன்னா விசுவாசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மகா ஒரு பொய்.
நீங்க உங்களுக்கே ஒரு பொய் சொல்லிக்கிட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொய்யை சொல்றது தான் என்னது? ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அது அதை விட ஒரு பெரிய பொய் எதுவுமே இல்லை. விசுவாசம் என்றது ஒரு வார்த்தையோ ஒரு உணர்வோ கிடையாது. விசுவாசம் என்னன்றது இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அடுத்தது, இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டது? விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாயினாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்திருக்கிறாரு? இந்த கல்லை எடுத்து போடுங்கன்றார். இங்கதான் உங்களுடைய விசுவாச போராட்டம் இருக்கிறது. அந்த குருடனுக்காவது அங்க உயர்ந்த சரி எல்லாரும் குளிக்கிறான்னு நினைச்சுப்பாங்க. ஆனா என்ன, அந்த சீலோம் குளம் எது அப்படின்னா அந்த யூதர்கள் அவங்கள சுத்திகரிப்புக்கு உள்ளாக்குற ஒரு குளமா இருந்தது. அதனால குளிக்கிறான் பெருசா நினைச்சுக்க மாட்டாங்க. இங்க என்ன நடக்க போகுது? யாருமே செய்யாத அவங்க சகோதரியே வேற சொல்லுது, நாருமே. இந்த இடத்துல தான் உங்களுடைய விசுவாச போராட்டம். அல்லேலூயா. உன் விசுவாச போராட்டம் எங்க இருக்குது? நாருமே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ உன்னுடைய சௌகரியத்தை பார்க்கறியா, ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறாயா? ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா பல விதமான கூட்டங்கள் நின்றுட்டு இருக்குது. ஒரு கூட்டம் அங்க வெளியில இருந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, சாகாமே பண்ணிருக்கலாமே. ஒரு கூட்டம் அப்படி ஒரு கமெண்ட் அடிக்குது. இந்த பக்கம் ஒரு சகோதரி என்ன சொல்றாங்க, நாருமே. அப்ப அவங்க சகோதரிக்குமே இந்த கல்லை அகற்றுறதுல என்ன இல்லை இல்ல. அப்ப இயேசு சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொன்னா கூட அந்த சகோதரிக்கு என்ன ஆகல, ஒன்னும் இல்லை. இப்போ ஒரு மூணாவது ஒரு குரூப் வருகிறாங்க. அந்த குரூப் தான் நீங்களும் நானும் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த மூணாவது குரூப், இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த கல்லை எடுத்து போடும் பொழுது உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இல்ல, அந்த கல்லை எடுத்து போடுங்கள் சொல்லும் பொழுது இயேசு அவங்க இடத்துல வேற ஏதாவது சொன்னாரா? இப்ப இந்த லாசரை நான் உயிர்த்து செய்ய போகிறேன்னு அவங்களுக்கு சொன்னாரா? அது வரையிலும் அந்த உலகம் அந்த காலகட்டத்தில் இருந்த மனுஷங்க அவங்களுக்கு அது பரிச்சயமானதா? அவங்களுக்கு அது தெரியாது. என்னங்க, இயேசுவால முடியாததா? அது யார் சொன்னா உங்களுக்கு? 2000 வருஷமா நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க. அந்த ஜனங்களுடைய மைண்ட் செட்டுக்கு போனோம். ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி அது ஒரு புதுசா இருந்ததோ, இன்னைக்கு அப்படிதான் உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலை புதுசா இருக்குது. யாராலுமே புரிந்து கொள்ள முடியாதது. லாசரு இப்ப அவர் உயிர் கொடுக்க போறாருன்னு அவர் யார்கிட்டயுமே சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல அந்த குருடனை, உனக்கு பார்வை வரும், நீ போயிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் அதுதான். வேதத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கும் அற்புதத்தை ஆண்டவரத்தில் பெற்றுக்கொண்டவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நீங்க நான் போறேன், என்ன நடக்கும்னு எனக்கு சொல்லுங்க. கல்லை உருட்டுறோம், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இல்ல, உலகமே செய்யும். செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்யாதா? அதெல்லாம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்ன்றது என்ன அப்படின்னா, செய்யறதுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே சொல்றவர் இயேசு, நான் செய்கிறவன் நானா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்றது தேவனுடைய வார்த்தை, கீழ்ப்படுகிறவன் நானா. அதுல இருந்து விளைவு என்ன வருது எனக்கு கவலை இல்ல, அதை பத்தி நான் யோசிக்கல. நீங்களும் நானும் இன்னைக்கு எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு ரிசல்ட்டை சொல்லுங்க, அப்புறம் நான் செய்யறேன்னு இருக்கிறோமா? ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வார். அந்த நம்பிக்கை என்னிடத்துல இருக்கிறதா? ஆண்டவர் அப்படியாப்பட்டவர்களை தான் நீ தேடிக்கொண்டிருக்க. அப்ப இங்க கல்லை அவர் திறக்கிறாங்க. எந்த நம்பிக்கையில திறக்கிறாங்க? எந்த நம்பிக்கையிலும் திறக்கல. என்ன திறக்கிறாங்க? போதகர் வந்து விட்டார், இயேசு சொல்லுகிறார், நாங்க செய்கிறோம். அப்போ ஒரு கூட்டம் சந்தேகமா பாக்குது, முன்னாடியே வந்திருந்தா சாகாம தடுத்திருக்கலாமே. சகோதரி என்ன சொல்றா? நாருமேன்றா. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? நாங்க கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரை, நாங்க கீழ்ப்படுகிறோம். ஒருவேளை அங்க கல்லை புரட்டி போடுகிறது யாருமே முன் வரலன்னா ஒருவேளை இந்த அற்புதமே கூட நடந்திருக்காது. நீங்க ஒரு கேள்வி என்ன உங்ககிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடணும் இல்லையா? இந்த செய்தியெல்லாம் பல ஆயிரம் தடவை கேட்டிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இந்த சீஷர்கள்லாம் ஓடி போய் அங்க கல்லறைக்கு போகும்போது என்ன பார்த்தாங்க? முதல்ல
அந்த கல்லு என்ன எப்படி இருந்தது? புரட்டி போட்டு கடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் தள்ளாங்க? யாரா இருக்கும்? நம்ம யூகிக்கிறோம், தேவ தூதர்களா இருக்கும், இல்ல தேவனுடைய வல்லமை. இங்க இருக்கிற இயேசு அதே வல்லமை பெற்றவர் தானே. இங்கெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு நீங்க கவனிச்சிங்க பாத்தீங்கன்னா, விசுவாச போராட்டம். ஹல்லேலூயா! விசுவாச போராட்டம். விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுக்கும் விசுவாசத்தை செய்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த இடத்துல தான் உங்க போராட்டம், உங்களுடைய நம்பிக்கை அங்கதான் இருக்குது. இங்க இருக்கிற இத்தனை பேரிலுமே உன் வாழ்க்கையில நான் இந்த அற்புதத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷமா கல்லை திருட்டுவீங்க. ஆனா எதுவுமே சொல்லாம கல்லை எடுங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற 50% கூட நம்ம செய்ய மாட்டோம். என்ன செய்வோம்? ஐயோ ஆண்டவரே நாருமே, ஆண்டவரே நாருமே. அப்ப அந்த 4 பேர் அங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்க. அந்த குருடன் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அடுத்தது என்ன நடந்துச்சு? நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். 43 படி. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே இப்ப நடக்குது அற்புதம். வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா! அப்ப அற்புதம் வாழ்க்கையில வரணும்னா அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். சில இடத்துல நீங்க கல்லை உருட்டுகிறவராக புரட்டுகிறவராக ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார். சில இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? அந்த சேற்றை கழுவுறவர்களாக சில இடத்துக்கு நீங்க போக வேண்டியதா இருக்கும். நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்பொழுது என்ன பண்ணுவேன்? நான் பெற்றுக்கொள்ளுவேன். என் சிந்தனையை நான் மாற்றணும். பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்புறம் கீழ்ப்படுகிறேன்றது அது விசுவாசம் இல்ல, அது முரட்டாட்டம். எனக்கு முதல்ல கொடுங்க, அப்புறமா நான். இங்க இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கூட்டத்தில் நாம இருந்தா கண்டிப்பா செஞ்சிருக்கவே மாட்டோம். அந்த அவங்கெல்லாம் ரொம்ப குழந்தைய போல இருந்த கூட்டம். இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயம் அன்னைக்கு இருந்திருந்ததுன்னா நம்ம செய்யவே மாட்டோம். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா! அப்ப ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல் அப்புறம் அற்புதம். ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையில யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் இருக்குதோ ஆண்டவர் அவர்களுக்கு அதை வாசலை திறப்பார். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் பரத்திலிருந்து வரணும்னா நீங்க அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் தடை பண்ணல. அது ஏன் திறக்க முடியலன்னா உன்னுடைய கீழ்ப்படிதல் இன்னும் ஆகல. நீ இன்னும் கல்லை புரட்டி போடவில்லை. நீ இன்னும் சீலவன் குளத்துல போய் நீ கழுவவில்லை. உனக்கு கட்டளை 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. நீ இன்னும் அதே சேற்றை வெற்றி அங்கே நின்று கொண்டிருக்கிறாய். சேரும் நாத்தடிக்கும். இங்க லாசருடைய கல்லறையும் நாத்தடிக்கும். நாத்தம்னா எதை குறிக்கிறது அப்படின்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவம், ஆண்டவர் விரும்பத்தகாத காரியங்கள். வேற என்ன ஆண்டவர் உங்க இடத்துல எதிர்பார்க்க போகிறார்? இதை விட்டுடு, இதை விட்டுடு, இதை விட்டுடு. நாத்தடிக்குதே. ஆண்டவர் சொல்றார், புரட்டி போடு. என்ன பண்ணு? புரட்டி போடு. ஆண்டவர் தான் இங்க வெளிப்படுத்துறார். எவ்வளவு வல்லமை புரிந்த ஆண்டவரால் அந்த கல்லை தூக்கி போடுறது அவர் ஒரு விஷயமா? தேவதூர் கொடான கூட தேவதூர் அவங்க இருக்கிறாங்க. என்ன கல்லே இல்லாம பண்ணல, என்ன வேணாலும் பண்ணலாம். அவரு அங்கங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னா உன்னுடைய பங்கு, உன்னுடைய கீழ்ப்படிதல் அங்கே ஒளிந்திருக்கிறது. இங்க இருக்கிற 10 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தாலும் கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, சிலர் ரட்சிக்கப்படலை. சிலரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், சிலரை ஆசீர்வதிக்கலைன்னா சிலர் தான் கீழ்ப்படுகிறாங்க. எதிர்பார்த்து செய்யறது கீழ்ப்படிதல் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். உலக போர், 2வது உலக போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜெனரல் பேட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரல் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அந்த உலக போரில் ஒரு பெரிய பங்கு ஆற்றியதாக அவருடைய வரலாறு சொல்லுது. அமெரிக்கா ஒரு ஜெனரல், அந்த எல்லா படைகளுக்கும் சேர்ந்த ஒரு ஜெனரல், பெரிய ஆள். ஜெனரல் பேட்டன் சொன்னால் ரொம்ப ஃபேமஸ். அவருடைய புஸ்தகத்தில் எழுதுறாரு. அவருடைய புஸ்தகத்தில் எழுதுறாரு. இன்னைக்கு கூட நிறைய மிலிட்ரி இதுலெல்லாம் அவருடைய
அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அந்த உலக போரை புரட்டி போட்டது. ஏன்னா இப்போ அவர் புக்கை எழுதும் பொழுது ஒரு சம்பவத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் வெறும் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, ஒரு லீடர்ஷிப் பதவியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு அநேகருக்கு அவர் புக்கு எழுதுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய கமாண்டர்ஸ் கிட்ட நான் யாரையாவது ப்ரமோட் பண்ணணும்னா நான் ஒரு யுக்தியை பயன்படுத்துவேன். யாரையாவது ப்ரமோட் பண்ணணும்னா என்ன பண்ணுவாராம், ஒரு யுக்தியை பயன்படுத்துவேன். ஏன்னா மிலிட்ரியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொன்னதை செய்யணும். ஆனால் அங்கேயுமே இவர் ஒரு யுக்தியை பயன்படுத்துறாரு. எல்லாருமே செய்வாங்களாம், இவர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா, அவருடைய பட்டாலியனை கூப்பிட்டு, இவர் என்ன செய்ய போறாரு, இவர் மனசுல என்ன வச்சிருக்கிறாருலாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டார். பட்டாலியனை கூப்பிட்டு என்ன பண்ணுவாராம், அந்த பட்டாலியனுக்கு என்ன வருது, ஒரு கட்டளை வருது. என்ன கட்டளை? 18 அடி நீளம், 12 அடி அகலம், ஆழம் எவ்வளோ வருது? ஜென்ரலாக மிலிட்ரியில் பள்ளம் தோண்ட சொல்கிறாங்கன்னா அது எதுக்குன்னா, இந்த படைகள் உள்ளே போய் அவங்க அந்த கன்னெல்லாம் இது பண்ணி பூமிக்கு அடியில் அவங்கள புதைத்து கொண்டு மேலே வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் பள்ளம் தோண்டுவாங்க. எவ்வளோ குயிக்காக அந்த பள்ளம் தோண்டி அவங்க புதைக்கப்படுறாங்களோ. ஆனால் இங்கே எதற்காக செய்வாசை விடுவாங்களோ அதையே வந்து என்ன பண்ணுறாரு, 6 இன்ச்சு வைக்க சொல்கிறாரு. என்னதை? ஆழத்தை. இதை சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாராம், தூரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாராம். தூரமாக நின்று அங்கே என்ன நடக்குது. ஏன்னா இவர் பெரிய ஆஃபீஸர். இப்போ அது ஒரு பட்டாலியனுக்கு அந்த கமாண்டை கொடுத்துட்டாரு. அங்கே யார் என்னென்ன பண்ணுறான்னு பார்ப்பாராம். பார்க்கும் பொழுது அவருக்கு பலவிதமான அவருடைய அனுபவங்களை அவர் எழுதுறாரு புக்கில். அதில் அவர் சொல்கிறாரு, இதே போல தான் இங்கே என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் கல்லை புரட்டி போடு. ஒரு கேங் என்ன சொல்கிறாங்க, முன்னாடியே வந்திருக்கலாம். அவர் முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா இந்த புரட்டி போடுறது தேவையில்லை. இப்போ இதே மாதிரி ஜெனரல் பேட்டர்ன் என்ன பண்ணுறாரு, இவருடைய நோக்கம் என்ன, எதுக்கு என்னெல்லாம் சொல்கிறது இல்லை. ஏன்னா மிலிட்ரியில் அப்படிலாம் கேட்க முடியாது. பள்ளத்தை வெட்டுங்க, கமாண்ட் கொடுக்கப்பட்டது. அங்கே பார்த்தா ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாங்களாம், சிரிப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், சிரிப்பாங்களாம். சிரிச்சுட்டு இவர் என்ன 6 இன்ச்சு என்ன பண்ண போகிறாரு, தண்ணி கிண்ணி எதை ஊற்றி வைக்க போகிறாரா, ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தோண்டிகிட்டு இருப்பாங்களாம். ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுவாங்களாம், வைத்தியம் ஆயிட்டார் அவர், வாரில் இவரை குறித்து ஒரு தப்பாக அப்படி பேசிகிட்டு இருப்பாங்களாம். இவரை குறித்து இந்த மாதிரி பல விதமான ஒரு தயக்கத்தில் குழப்பத்தில் சில பேர் அதில் தோண்ட கூட மாட்டாங்களாம். இது ஏதோ தமாஷ் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி தோண்டாமல் சில பேர், அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரும் உணர்ச்சியாக பண்ண மாட்டாங்களாம். அதில் ஒரு 3-4 பேர் பண்ணுவாங்க. 3-4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் பண்ணிக்கின்னு சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே நிற்பாங்களாம். இவர் தூரத்துலேருந்து இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது அதில் ஒருத்தன் வருவானா, வந்து என்ன சொல்லுவானா, 6 இன்ச்சோ 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. கமாண்டர் சொல்லிட்டாரு, என்ன பண்ணோம், செய்யணும், செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. சும்மா சலன்னு என்ன பண்ணாதீங்க, இங்க பேச. நம்ம வேலை என்ன, அவங்க சொல்றத செய்யணும். 6 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம எதுக்கு, அதெல்லாம் வந்துமா வெட்டினீங்களா கிளம்புங்க. எப்படி வந்தீங்களா, வெட்டணுமா, கிளம்புங்க. அப்போ அவர் நோட் புக்கில் எழுதி, பேர் என்ன, ஸ்டான்லி ப்ரொமோட்டட் கமாண்டர். நெக்ஸ்ட் அவன் அந்த பட்டாலியன் கமாண்டரா. ஆர்டர் எங்கே பாஸ் ஆகும் அவனுக்கே தெரியாது. அங்கே அவன் என்ன சொல்கிறான், கமாண்ட் வந்துருச்சுல்ல, என்ன வரவலன்னு பேசிக்கிட்டு, வெட்டுறதுன்னா வெட்டு, 6 இன்ச்சு 4 இன்ச்சு யார் வெட்டிட்டு அடுத்த வேலைக்கு போங்க, அங்கே என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வேலையை எவன் முடிக்கிறானோ அங்கே அவனுக்கு என்ன ஆர்டர் பாஸ் ஆகுது, அங்கே ப்ரொமோஷன் ஆர்டர் பாஸ் ஆகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரும் பல நேரம் நம்ம அப்படி தான் வைக்கிறார். சீலோவும் குளத்துல போய் கழுவு அப்படின்னும் போது இது என்ன, இது கழுவுறது, இது என்ன, சில பேருக்கு வார்த்தையாலே சுகப்படுத்தலையா அவரு, என்ன இவர் கழுவ சொல்றாரு, கல்ல உருட்ட சொல்றாரு, எங்க அந்த நாத்தம் தாங்க முடியலைங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜெனரல் பேட்டர்ன் இதெல்லாம் வெட்டினா நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் போதுன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கதான் ரகசியம் இருக்குது.
மனுஷனே இந்த அளவுக்கு இருக்கிறான்னா பரத்துல இருந்து நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரணும்னா உண்மை உன்னிடத்துல இருக்குதுன்னா எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு என்னன்னே சொல்லாம அவன் கீழ்ப்படுகிறானா. அப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் அதே போலதான் இருக்கு. இன்னொரு சம்பவத்தை சொல்லி அதோட நான் முடிக்க விரும்புகிறேன். பல நேரம் நம்ம பெற்றுக்கொள்ளதை நினைக்கிறோம், பல நேரம் இதுல ஆபத்தும் அடங்கி இருக்குது. 1973 ஆண்டுல இஸ்ரேல் யூதர்கள் அதிகமாக பயணித்த ஒரு ஃப்ளைட்டில் என்ன பண்ணாங்க, ஹைஜாக் பண்ணி உகாண்டாக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க? உகாண்டாக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க தீவிரவாதிகள். இஸ்ரேல் அவங்களுடைய படை உலகத்திலே பேர் போன படை. இந்த மாதிரி சீக்ரெட் ஆப்ரேஷன் தான். உகாண்டா பகுதியில் ஏர்போர்ட்டில் கரெக்டாக நடுவில் நின்றுட்டு இருக்குது. எத்தனையோ 150 பயணிகளோடு அவங்க நிற்கிறாங்க. எங்களுடைய டிமாண்ட் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நாங்கள் இவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுடுவோம். செய்தி எங்கே போகுது? இஸ்ரேலுக்கு போகுது. அப்போ அந்த இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, யுகாண்டா அங்கே போகும்போது யுகாண்டா ஏன் போகிறாங்கன்னா, அந்த யுகாண்டாவில் யார் இருந்தா? யுகாண்டாவில் அந்த காலத்தில் இருந்தவர் இடி அமீன் அவரு அங்கே ஆட்சி அதிபராக இருந்தார். அவர் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்ததுனால அப்போ அந்த யுகாண்டா நாடும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது நடுவில் எங்கே இருக்காங்க? ஏர்போர்ட்டில் நிற்கிறதுனால தூரத்துலேருந்து நம்ம எது வந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் இஸ்ரேல் அந்த கமாண்டோஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் உலகம் அதை பாராட்டுகிறது போல. என்ன நடந்துச்சுன்னா, அந்த சம்பவத்தை முழுசாக நான் சொல்லலை. 15 நிமிஷத்தில் எத்தனை நிமிஷம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது? 15. மொத்தமாக எண்ட் டு எண்ட் அரை மணி நேரத்தில், இரவு நேரத்தில் அவங்களுடைய ஃப்ளைட்டு வந்ததும் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கே தெரியாமல் அவங்க ஏர்லைனில் ஒரு ஃப்ளைட்டில் இறக்கி சோல்ஜர்ஸ் போய் 15 நிமிஷத்தில் ஆப்ரேஷனை முடித்து அத்தனை பேரும் உயிரோடு கொண்டு வந்து இவங்க ஃப்ளைட்டில் ஏற்றி டேக் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லா தீவிரவாதிகளும் அன்றைக்கி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஆனால் அதில் சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அத்தனை பேரும் 150 பேரில் இவங்களுடைய இது என்ன அப்படின்னா, எப்படியும் அந்த இவங்க பாதிக்கப்பட யாரோட உயிரும் உயிரக்கூடாது. ஆனால் என்ன ஆச்சு, துரதிருஷ்டவசமாக 3 பேர் அவங்க மரித்து போகிறாங்க. 3 யூதர்கள் அன்னைக்கு அந்த இவங்களோட மரித்து போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு அவங்க அதை ஆராயும் பொழுது இதெல்லாம் புக்கில் இருக்குது. காரணம் என்ன, எப்படி நடந்துச்சு இது அப்படின்னும் போது இவங்க ஒரு யுக்தி பயன்படுத்துறாங்க. என்ன யுக்தி பயன்படுத்துறாங்க? இவங்க என்ன அனாலிசிஸ் பண்றாங்க, உள்ள இருக்கிறது எல்லாரும் யூதர்கள்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, கன்ஃபார்ம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உள்ள போகும்போது இவங்க ஐடியா பண்றது என்ன அப்படின்னா, நம்ம உள்ள போய் யூத பாஷையில, எபிரேய பாஷையில என்ன பண்ணணும், எபிரேய பாஷையில தலையை கீழே எல்லாம் கீழே குனிங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே உள்ள போறாங்க சோல்ஜர்ஸ். கீழே குனிங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே 3 தடவை சொல்றாங்க. 3 தடவை சொன்னாங்க. 3 தடவை சொல்லும்போது ஏன் அது அந்த டெரரிஸ்டுக்கு இந்த பாஷை புரியாது. ஏன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இருட்டுல யாரு டெரரிஸ்ட் யாரு டிராவலர்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப அதுக்கு யுக்தி அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, நம்ம எபிரேய பாஷையில சொல்லுவோம், அதுக்கு கீழ்ப்படிஞ்சு யாரெல்லாம் தலையை கீழே போடுறானோ அவன் எபிரேய, அவன் காப்பாற்ற விடுவான். யார் தலையெல்லாம் மேல இருக்குதோ அங்க சுட்டு கொள்ளணும். அதை கச்சிதமா அவங்க பண்ணி முடிச்சதுல அத்தனை தீவிரவாதிகளும் சுட்டு கொல்லப்படுறாங்க. ஆனா அந்த 3 பேர் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தலையை குனிஞ்சிட்டு அப்படி என்னதான் இருக்குதுன்னு எட்டி பார்த்தாங்களாம். அதுல ஒரு 14 வயசு பையன் கூட இருக்கிறான். இன்னைக்கு இந்த தமாஷா சொல்றோம், பல நேரம் நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இதை செய்யாதப்பா, இதை இப்படி செய்யாதப்பா, ஆண்டவர் அதை விரும்பலப்பா, செஞ்சுதான் பார்க்கலாம். இங்க அற்புதத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா பல நேரம் நம்ம உயிர் போயிடுது, நம்மளுடைய உயிர் போயிடுது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆறுதலாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன, உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் நீ ஏங்கி கொண்டிருக்கிறாயோ அது உன்னுடைய ஒரு சின்ன கீழ்ப்படிதல்ல ஆண்டவர் உனக்கு அந்த வாசலை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுடைய கீழ்ப்படிதல். இன்னொரு வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையிலுக்கு மாத்திரம் அல்ல, பல நேரம் என்னுடைய கீழ்ப்படிதல் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும்.
இந்த 4 பேர் கல்லை உருட்டினாங்களா? 4 பேர் கல்லை உருட்டின பொழுது அவங்க நல்லா தான் இருந்தாங்க. யாருக்கு அற்புதம் நடந்துச்சு? லாசருவுக்கு அற்புதம் நடந்தது. அப்போ என்னுடைய கீழ்ப்படிதல் என்னுடைய அடுத்த சந்ததிக்கும் அது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா இன்னைக்கு எந்த இடத்துல ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்லுகிறாரோ அந்த கீழ்ப்படிதலுக்குள் வாங்க. அந்த கீழ்ப்படிதல் வரும் பொழுது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். உங்கள் பார்வைகள் வரும். கண்களை மூடுவோம்.